இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முருங்கக்காய் சாம்பார் தாங்க வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங்கே எந்திரிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே 2 டம்ளர் சாப்பாடு வச்சு இறக்கி வச்சுட்டேன். ஸோ எப்பவும் போல் சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுட்டு, பூண்டு வந்து போட மறந்ததுனால குக்கரில் வந்து போடுறதுக்கு ஆட் பண்ணதுக்கு நான் மறந்துட்டேங்க. என்ன மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னே தெரியல. சரி இதிலே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இடித்து ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு இது வந்ததுக்கப்புறம் தக்காளியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நல்லா தாளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து சரி பார்லி கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கருப்பு கவுனி அரிசி இருந்தது. சரி அதையும் வந்து வறுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அதை வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து நான் சாம்பாரும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. நல்லா டப் டப் டப்னு சவுண்டு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு தேவையான அளவு சீரகம், மிளகு அதையும் வந்து ஃப்ளேவருக்காக நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து நான் ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுட்டேன். சரி சாம்பார் செஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு சைடாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் தக்காளி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பாதி வந்து வெந்த மாதிரி இருந்தது ஆவிலேயே. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சாம்பார் வந்து எந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மஞ்சத்தூள் வந்து போட மறந்ததுனால எல்லாமே இன்றைக்கி வந்து சாம்பார்லேயே ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் மஞ்சத்தூள், உப்பு எதுவுமே போடல, விளக்கெண்ணெய் எதுவுமே ஊற்றவே இல்லை. மார்னிங் என்ன நினச்சேனே தெரில, நான் பாட்டுக்கு எடுத்து பருப்பு எடுத்து வச்சிட்டேன் குக்கரில். சரின்னு சொல்லிட்டு சரி சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பையும் எடுத்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லாவே வந்து ஆறி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு புளியையும் ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கியாச்சு. இப்போ வந்து நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் வந்து உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் அரிசி மாவில் போட்டு தோசையாகவும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் வந்து யூஸ் பண்ணலாம், கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம். நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த கருப்பு கவுனி மிக்ஸ் அதை வந்து நல்லா போட்டு கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோ நேரம் சும்மா தானே நிற்கணும்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் நிறையாவே இருந்தது, எல்லாமே விளக்கி வச்சுட்டு சரி கொதியும் வந்துருச்சு, நல்லாவே வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாய், இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.